Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biobotany chapter 1 living worldல பாக்டீரியோஃபேஜோட லைஃப் சைக்கிளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் லைட்டிக் சைக்கிள்னால் என்ன அண்ட் அதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கிற அட்சார்ப்ஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட்டிக் சைக்கிளோட செகண்ட் ஸ்டேஜ் பெனிட்ரேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அட்சார்ப்ஷனுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அட்சார்ப்ஷனில் பார்த்திங்கன்னா லேண்டிங் அண்ட் பின்னிங் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பின்னிங்க்கு அப்புறமா என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து நடக்குது அண்ட் அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பெனிட்ரேஷன் ப்ராசஸில் என்ன அப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம பாக்டீரியோஃபேஜ் கிட்ட இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஈகோலையோட பாடியில் வந்து என்டர் ஆகுது. ஸோ அப்படி என்டர் ஆகணுன்றதுக்காக அதுக்கு பேரியராக இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கும். அதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா டைஜஸ்ட் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது கன்சியூம் பண்ணி அந்த பேரியர் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த பேரியரை ரிமூவ் பண்ணுறதுக்கு பாக்டீரியோஃபேஜ் ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைமை லைசோசைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைசோசைம் யூஸ் பண்ணி என்னாகும், எஸ்செரிச்சியா கோலையோட செல் வால் வந்து பேரியராக இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் வந்து யூஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பின்னிங்கில் பார்த்திங்கன்னா டெய்ல் ஷீட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டெய்ல் ஃபைபர்ஸ் அப்புறமா பேசல் பிளேட் இது எல்லாமே. ஸோ அது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் ஆகி திக்காகும். இந்த ஷார்ட் அண்ட் திக்னஸ் வந்து அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட் மூலமாக தான் இந்த ஷார்ட்னஸ் அண்ட் திக்னஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கிட்ட இருக்கிற பேசல் பிளேட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படி கான்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ வந்து ஈகோலைக்கோட பாடியில் வந்து இன்சர்ட் ஆகும். இந்த ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு மெட்டபாலிக் எனர்ஜியும் பாக்டீரியோஃபேஜ் வந்து யூஸ் பண்ணாது. வெறும் அந்த பேசல் பிளேட்டோட கான்ட்ராக்ஷன் வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏ வந்து என்டர் ஆகும். ஸோ பாக்டீரியோஃபேஜ் கிட்ட இருக்கிற டிஎன்ஏ எஸ்செரிச்சியா கோலைக்குள்ளே இன்சர்ட் ஆகிற அந்த ப்ராசஸை தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி டிஎன்ஏ மட்டும் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு ப்ரோட்டீன் கோட் வந்து இருக்கும். அந்த ப்ரோட்டீன் கோட்டுக்குள்ளே தான் இந்த டிஎன்ஏவே இருக்கும். ஸோ டிஎன்ஏ மட்டும் இன்சர்ட் ஆகியிருக்கும்போது இந்த எம்டியாக இருக்கிற ப்ரோட்டீன் கோட் வந்து என்ன ஆகும், செல்லை விட்டு வெளியில் போகும். அந்த எம்டியான ப்ரோட்டீன் கோட்டை தான் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தாலே புரியும். நம்ம பாக்டீரியோஃபேஜ் கிட்ட இருக்கிற டிஎன்ஏ எஸ்செரிச்சியா கோலைக்குள்ளே போகிற ஒரு பிக்சர் தான் கொடுத்துருப்பாங்க. இது போகணும் அப்படின்னா ஈகோலையோட பேரியர்ஸ் எல்லாமே அந்த பேரியராக இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அதுக்கு லைசோசைம் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் நல்லா இன்சர்ட் ஆகணுன்றதுக்காக டெய்ல் ஃபைபர்ஸ் எல்லாமே ஷார்ட் ஆகி திக்னஸ் ஆகுது. அண்ட் பாக்டீரியோஃபேஜ் கிட்ட இருக்கிற மெட்டபாலிக் எனர்ஜி எதுவுமே யூஸ் பண்ணாமல் டெய்ல் ரீஜியனில் இருக்கிற பேஸ் பிளேட்டை கான்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக அதோட பாக்டீரியாவோட டிஎன்ஏ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்சர்ட் ஆகி ஈகோலைக்குள்ளே போகுது. இந்த ப்ராசஸை டிரான்ஸ்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். வெறும் டிஎன்ஏ போனதுக்கப்புறமா அதுக்கு சரௌண்டிங்ஸில் ஒரு ப்ரோட்டீன் கோட் மாதிரி இருக்கும். அந்த எம்டியாக இருக்கிற ப்ரோட்டீன் கோட்டை கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் லைட்டிக் சைக்கிளோட செகண்ட் ஸ்டேஜாக இருக்கக்கூடிய பெனிட்ரேஷன் அப்படின்றது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பாக்டீரியோஃபேஜ் கிட்ட இருக்கிற டிஎன்ஏ ஈகோலையோட பாடியில் இன்சர்ட் ஆகிற ப்ராசஸ். ஸோ அதை வச்சு என்னெல்லாம் என்சைம் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.